தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். நந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சித்திரை திருவிழாக்கான சிறப்பு நிகழ்ச்சி. கடந்த 2 நாட்களாகவே சித்திரை திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துடைய சிறப்பு தொகுப்பு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் திருத்தேரோட்டம் அதோடைய சிறப்பு தொகுப்பு பார்த்திருப்போம். அதனை தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக சித்திரை திருவிழாவில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. பொதுவாகவே தென் மாவட்டத்தினுடைய திருப்பதியாக இருக்கக்கூடிய கோவில் தான் நம்மளுடைய திருமாலிஞ்சோலை கள்ளழகர் கோவில். அழகர் கோவில் மலை அடிவாரத்தில் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல நடக்கக்கூடிய விசேஷமான சித்திரை திருவிழா தான். அதுல ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். அதுல குறிப்பா இந்த நிகழ்ச்சியில வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் போது இந்த ஏரியால மட்டும் இல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க. அதற்காக கள்ளழகர் திருக்கோவில்ல இருந்து, குறிப்பாக அழகர் கோவில்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக கோவில்ல இருந்து தங்க பல்லாக்குல வெளியே வருவாரு. அதற்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கக்கூடியன்றத நம்ம அடுத்து வரக்கூடியதுல பார்க்கணும். சரியாக பாத்தீங்கன்னா மணி இப்போ 2 மணி, நள்ளிரவு 2 மணி. பொதுவாகவே இந்த மதுரை தூங்கா நகரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சித்திரை திருவிழாவை ஒளிப்பதிவு செய்யறதுக்காக நம்ம தொலைக்காட்சி நண்பர்களுடன் சேர்ந்து நம்ம இப்போ இந்த ஆற்றங்கரைக்கு உள்ளே செல்லணும். அந்த அழகர் எங்கே ஆற்றுல இறங்க போறாரோ அந்த பகுதிக்கு நம்ம செல்லணும். அதனால நள்ளிரவு 2 மணிக்கு வந்தால் தான் அதிகாலையில் 6 மணிக்கு அழகர் ஆற்றுல இறங்குற காட்சியை நம்மளால ஷூட் பண்ண முடியும். அதனால எல்லாரும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்துருப்பீங்க, நண்பர்கள் எல்லாம் அங்கே ரெடி ஆகிருப்பாங்க. இங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் எங்களை ஏற்ற போகிறாங்கன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களை கஷ்டப்பட்டுலாம் ஷூட் பண்ணி எடுக்கிறாங்கன்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதிகாலையில் அழகர் ஆற்றுல இருக்கக்கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய நம்ம நண்பர்கள் நிருபர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு வண்டியில் அடைச்சு ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டல் ஏற்றுற வண்டி, அந்த வண்டியில் இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த வண்டியில் போய் தான் நம்ம இப்போ எல்லாருமே அங்கே ஷூட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த காட்சி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் இவங்க கூட சேர்ந்து இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஒரு வழியாக வண்டி கிளம்பிருச்சு. எல்லாரும் இப்போ அழகரை பார்க்க போகிறோம். கிளம்பிட்டோம். நாம வைகை ஆற்று பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், பொதுமக்கள் உள்ளே வரிசையா ஒரு கூட்டமா உள்ள போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து பார்ப்பதற்காக ரொம்ப ஆர்வமா நள்ளிரவுல இருந்தே காத்துட்டு இருக்காங்க. அவங்க கையில எந்த பாஸும் கிடையாது. அவங்க எல்லாம் பப்ளிக்காவே உள்ள அழகரை பார்ப்பதற்காக நள்ளிரவுல இருந்தே அவங்க தூங்காம காத்துட்டு இருந்து அழகரை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஒரு திருவிழாவை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். எந்த மாநிலத்திலும் சரி, எந்த ஊரிலும் சரி திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும், ஆனால் அந்த மதுரை மாவட்டத்தில் கொண்டாடக்கூடிய, அதுவும் குறிப்பா சித்திரை திருவிழா கொண்டாடக்கூடிய அந்த செலிப்ரேஷன் எந்த ஊர்லயுமே கிடைக்காது. ஸோ அதான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த திருவிழா காலகட்டத்தில் இளைஞர்கள் எவ்வளவு எழுச்சியா வரக்கூடியது பாக்குறீங்க. அதுல பல வார்த்தைகளோட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காபரா மதுரையில மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். மதுரைக்காரன் தோரணையே வேற, அலப்புறையை கொடுக்குறோம். அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுக்குமே சொந்தக்காரங்க மதுரைக்காரங்க தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா சரி, அவங்களோட கொண்டாட்டங்கள் செலிப்ரேஷன்ஸ்க்குலாம் ஈடே கிடையாது. இப்ப நாமளும் ஒரு வழியா பல பயணங்களை கடந்து வைகை ஆற்றுக்குள்ள வருகை தந்துட்டோம். அந்த வைகை ஆற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா விஐபிஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட சேர்ந்துதான் இந்த கள்ளழகர் வைகை ஆற்று எழுந்ததை பார்க்க போறீங்க. இந்த பாதையை பாத்தீங்க இல்லைங்களா, இப்போ இந்த வரக்கூடிய பாதையில உள்ள விட்டுட்டு இருக்காங்க. இந்த பாதை வழியா தான் பாத்தீங்கன்னா கள்ளழகர் அந்த வைகை ஆற்றுக்குள்ள எழுந்தருள போறாரு. அழகர் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த பூக்கள்லாம் போட்டு இங்க ஒரு குளங்கள்லாம் அழகா வச்சிருக்காங்க. தாமரை, ரோஸ், பல வண்ணங்கள்
பூக்கள்லாம் அங்கே போட்டு இந்த குளமாக நிரப்பி வச்சிருக்காங்க. இந்த குளத்துல அழகர் இறங்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்கு தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் பார்க்கும்போது இந்த இடத்துல நிற்கும் போது நமக்கே வைப்ரண்டா இருக்கு. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து சாமியை பார்ப்பதற்கு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கள்ளழகர் அந்த கோவில்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த நிகழ்வுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கள்ளழகர் கோவிலுடைய வாசல்ல பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி கோவில் ஒன்று இருக்கும். இந்த சுவாமி வந்து அந்த தங்க பல்லாக்கில் வந்து வெளியே வரும்போது அந்த கருப்பணசாமி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் வந்து கள்ளழகர் வந்து அந்த கோவிலை விட்டே வெளியே வருவாருன்ற ஒரு ஐதீகங்கள் இருக்கு. அந்த காட்சிகள் வந்து அந்த சாமி கருப்பணசாமி உத்தரவு கொடுக்குதா இல்லையா அப்படின்றது வந்து அது நமக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றது தெரிஞ்சாலும் அந்த ஒரு மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில 4வது நாள் நிகழ்ச்சியாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 மாவடி பகுதிகளில் வந்து சாமி வந்து உள்ளே வரும். குறிப்பாக கண்டாங்கி பட்டு உடுத்தி கள்ளழகர் வந்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம். அப்படி வரும்போது அவருடைய தோற்றங்கள் என்னென்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா தலையில வந்து ஒரு வளைந்த கொண்டை அவர் வந்து போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போருக்கெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் வந்து முன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆயுதங்கள் கையில் வச்சுருப்பாரு. மேலும் பார்த்தீங்கன்னா காலில் வந்து சலங்குகள் போட்டு வரக்கூடிய காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா வந்து சொம்புல உள்ள சர்க்கரைகளை நிரப்பப்பட்டு மேலே வாழை இலைகளை கட்டி அதற்கு மேலே வந்து கற்பூரம் வைத்து கள்ளழகரை வழிபடக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நெகிழ்ச்சியான ரொம்ப உணர்வுபூர்வமான சம்பவமாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மாநகர் பகுதிக்கு வரக்கூடிய கள்ளழகரை வரவேற்பதற்காக அவரை குளிர்விப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து கருப்பசாமியில வேடங்கள்லாம் அணிந்து அது மட்டும் இல்லாமல் தோல் பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் நிரப்பப்பட்டு கள்ளழகரை வந்து தண்ணீர் அடித்து நிரப்பக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். மேலதாளங்கள் முழங்க ஆண்கள் பெண்கள் என 2 பேருமே வந்து உற்சாகமாக குத்தாட்டங்கள் போட்டு விடிய விடிய சுமார் 2 மணி வரை அந்த எதிர் சேர்வை நிகழ்ச்சியானது நடைபெறும். அந்த பகுதிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாகனங்களை நிப்பாட்டி வச்சுட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பக்தர்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவங்க அங்கே உற்சாகமாக சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடும் போது இந்த எதிர் சேர்வை 2 மணி வரைக்கும் விடிய விடிய சூப்பராக நடைபெறும். அது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாகவும் இருக்கும். அவர் தங்க பல்லாக்கில இருந்து அந்த தங்க குதிரைக்கு மாறக்கூடிய காட்சியை பார்ப்பதற்காக அந்த பகுதியிலுமே மக்கள் ஆர்வமா காத்துட்டு இருந்து அவர் பார்க்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். காலை 5:45 மணி முதல் 6:05 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுக்குள்ள இறங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வைகை ஆற்றங்கரையோரம் சுற்றி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவங்க கோஷங்கள் எழுப்பி அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வாராறு வாராறு கள்ளழகர் வாராறுன்ற பாட்டு ஒரு பக்கம், இது 2ம் கேட்டு கள்ளழகர் வைகை ஆற்றுக்குள்ள இறங்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எந்த ஊர்ல எந்த கோவில் திருவிழாவாக இருந்தாலும் மதுரை கள்ளழகர் கோவில் திருவிழாவை அடிச்சுக்கவே முடியாது. அதுல மதுரைக்காரங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திருவிழா இருக்குங்க.
கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்தருடைய நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த பின்பு உடனே அதிசயம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராமராயர் மண்டகப்படி அந்த பகுதியில வந்து கள்ளழகரை குளிர்விக்கும் வகையில் அங்கு நீர் பாய்ச்சி அந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். தோல் பைகள்ல தண்ணீர்களை சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் கள்ளழகரை தண்ணீரால் குளிப்பாற்றக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறும். அது பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது முடிந்த பின்பு பாத்தீங்கன்னா 13வது நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, எதற்காக கள்ளழகர் கோவிலிருந்து வெளியே வராரு, மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக கோவிலிருந்து வெளியே வராரு. அந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். அது முடிச்ச பின்பு பாத்தீங்கன்னா கள்ளழகருக்கு தசவதாரம், பூப்பல்லாக்கு போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப வெகு விமர்சையா நடைபெறுங்க. அதெல்லாம் முடிந்த பின்பு மீண்டும் அவர் மலைக்கு திரும்புதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் வெகு விமர்சையா நடைபெறும். எல்லாம் முடிச்சு விட்டு நல்ல டயர்டோட கள்ளழகர் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அவருடைய அழகர் கோவில் மலைக்கு சென்றடையக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த சித்திரை திருவிழா நடக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் நிகழ்ச்சியா இருக்கும். பாத்துட்டு இருக்கீங்க, கலர்ந்து ஒரு 1000 பேருக்கு மேல சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கீங்க. எப்படி இது இந்த சித்திரை திருவிழா அப்போ நீங்க அன்னதானம் வழங்குறது எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த அன்னதானம் வந்து 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நியர்லி 15,000 பேர். நீங்க இப்ப வரைக்கும் 1000 பேர் தான் பாத்துருக்கீங்க. இன்னும் மதியம் 12 மணி வரைக்கும் போகும். 15,000 பேர் கிட்ட நாங்க சாப்பாடு கொடுக்குறோம். 15,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா நீங்க எப்ப இருந்து ப்ரிப்பேர் ஆவீங்க பொதுவா? இது ஆக்சுவலி 2 நாளாவே நாங்க இதை பத்தி தான், அழகர் அங்க கிளம்புறாரு, நாங்க இதை பத்தி தான் யோசிப்போம். மக்கள் வந்து எவ்வளோ தூரத்துல இருந்து வர்றாங்க, நீங்களே பாக்குறீங்க. கிராமங்கள்ல இருந்து எல்லாம் வர்றாங்க. குழந்தைகளோட எல்லாரும் வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு நம்மளால மதுரைக்கு நம்பி வர்றவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்து வயிறை குளிர வச்சு அனுப்பணும்ல, அதுக்காக நாங்க சாப்பாடு கொடுத்து தண்ணி இதெல்லாம் கொடுக்கறோம். உண்மையிலே ரொம்ப பிளஸ்டு. நாங்க எங்களுக்கு கடவுள் இதை ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு அப்பா அம்மா இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஆர்டிஏ தமிழ்மணி ட்ரஸ்ட் எல்லாருக்கும் நாங்க தான் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். கொடுத்த உடனே அவங்களோட முகத்துல இருக்க அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு ஆனந்தம். பொதுவாக இந்த சித்திரை திருவிழா மாதத்துல வந்து திருவிழா காலகட்டத்தில் வந்து அந்த ரோட்டோரங்களில் வந்து அன்னதானங்கள் நிறைய வழங்கப்படும். பொதுவாகவே மதுரைனாலே வந்து சாப்பிட வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு ஊர் தான் மதுரை. அப்பேற்பட்ட மதுரையில அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது இந்த சித்திரை திருவிழா அப்ப பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டு நிரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சாப்பாடு போடுறது நார்மலான சாப்பாடா போடுறாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க, புளியோதரை, தயிர் சாதம். தயிர் சாதத்துல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் மிதக்குது, முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டு மிதக்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் போட்டு அழகா வந்து ஒரு ருசியான ஒரு அறுசுவை உணவு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மதுரையில எங்கனாலுமே சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு போறதுல மதுரைக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஆத்ம திருப்தியா அவங்க மனதார சாப்பாடு போட்டு இருக்காங்க. எவ்வளவு லட்சம் பேர் வந்தாலும் சாப்பாடு தொடர்ந்து பரிமாறி கொண்டுகிட்டே இருக்காங்க. இதுதான் சித்திரை திருவிழாவோட ஒரு பங்கு. சித்திரை திருவிழாவில் அதுவும் குறிப்பாக வந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்வன்று பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராமங்கள்ல இருந்து, அதாவது வேண்டுதலின் காரணமாக கருப்புசாமி வேஷங்கள் போட்டும் இந்த மாதிரி பல்வேறு வேஷங்கள் போட்டும் அவங்க இந்த வேண்டுதலை கூட வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த மதுரையுடைய சிறப்பம்சம் கூட. வேண்டுதலை கூட கொண்டாடக்கூடிய ஒரு ஊரா நம்ம ஊர் இருக்கு அப்படின்னு நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்களுடைய வேண்டுதலுடைய ஸ்பெஷல் என்ன, எதனால இப்படி அந்த வேடங்கள் போட்டு அவங்க இவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றாங்க, இதற்கான காரணங்கள் என்ன, எத்தனை வருடங்களா வேடங்கள் போட்டுட்டு இருக்காங்க, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வேடங்கள் போட்டு அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கேட்கலாம். வணக்கம். பொதுவாக வந்து இந்த மாதிரியான வேடங்கள் நீங்க போடும்போது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரியான வேடங்கள் போட்டு நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்கள் தலைமுறையா கிட்டத்தட்ட 5 தலைமுறைக்கு மேலே போட்டிருக்கோம். நான் 4வது தலைமுறை, என் பையன் வந்து 5வது தலைமுறையா போடுறாப்புல. எங்களுக்கு வேண்டுதல்லாம் கிடையாது. நாங்கள் அழகமலையானுக்கு அடிமை. எங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 50க்கு மேற்பட்ட தனிப்பூச்சிகள் இருக்காங்க. தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த வேண்டுதலுமே கிடையாது.
அழகுமலையான வரும்போது மதுரைக்கு பார்க்க வர்றாரு. வைகையில் எப்படி செழிப்பாகுது, வைகையை வச்சு மதுரை எப்படி செழிப்பாக இருக்குன்னு பார்க்க வர்றாரு. அவரை வரவேற்கிறதுக்கு நாங்கள் எங்கள் சந்ததி பரம்பரை தான் வந்து நாங்கள் அடிமையாக இருந்து இந்த தொண்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு நேர்த்திக்கடன் தான். நேர்த்திக்கடன் இத்தனை வருஷத்தோட முடிஞ்சிடும், அத்தனை வருஷத்தோட முடிஞ்சிடும்ன்றது கிடையவே கிடையாது. என் பையன், என் பேரன், அவங்க தலைமுறையாக செஞ்சுக்கிட்டே வருவோம். நான் ஒரு கல்லழகருக்கு அடிமை. விரதம் இருப்போம். அதிகபட்சம் அவன் வந்து அமாவாசையிலேருந்து விரதம் இருப்பாங்க. சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து மாலை போட்டு விரதம் இருப்போம். சாமி மலைக்கு போகிற வரையும் எந்த கவுச்சியும் சாப்பிட மாட்டோம். வேறு மாலை போடாத வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டோம். செருப்பு போட மாட்டோம். ராமம் 3 வேளை ராமம் போடுவோம். குடிக்க ராமம் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த தண்ணீர்கள்லாம் பீச் அடிக்கிறீங்களா போகும்போது, இது எந்த ஒரு ஐதீகத்தின் காரணமாக இதெல்லாம் பண்றீங்க? என்ன முறை? அழகுமலையான் வெயில் நேரத்தில் சித்திரை மாசத்துல அக்னி வெயில்ல வராரு. அவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் மதுரை மாவட்டத்தில இருந்து வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள குளிர்விக்கிறதுக்காண்டி அழகுமலையான பார்க்க வரும்போது யாருமே வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு வரக்கூடாது. அதனால பூமி மாதாவை குளிர்விக்கிறோம், அழகுமலையான வரவேற்கிறோம். அதான் எங்களோட தண்ணி பீச்சரோட ஐதீகம். என்னங்க, சித்திரை திருவிழா பார்த்துருப்பீங்க. மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கிட்டாரு. ஸோ பொதுவாகவே வந்து மதுரைக்காரங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்து இந்த சித்திரை திருவிழாவுடைய ஒரு கதைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு பாசமலர், திருப்பாச்சி, அந்த ரேஞ்சுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி கதைகள் சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. எதற்காக வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து எழுந்திருக்கும். இது பல பேர் பலவிதமாக ஒரு கதைகள் சொல்லுவாங்க. ஸோ மதுரை மக்கள் பொதுவாகவே என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகருடைய தங்கச்சி தான் வந்து அன்னை மீனாட்சி. ஸோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்குது நல்லதுக்கு தெரியும். திருக்கல்யாணம் பார்த்துட்டு போனீங்களா? அந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து அழகர் வந்து பங்கேற்பதற்காக அழகுமலையிலிருந்து கிளம்பி வருவாராம். ஸோ கிளம்பி வரும்போது அவர் வழியெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அவரை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த உற்சாகத்தில் வந்து மெய் மறந்து தாமதமாக கல்யாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் போல். ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் வருது அப்படின்னா வந்து இந்த மாதிரி உங்களுடைய தங்கச்சியுடைய திருமணம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னு சொல்லும் பொழுது அழகர் வந்து கோவப்படுறார். ஸோ அவர் கோபத்தை தணிப்பதற்காக வைகை ஆற்றில் இறங்குறதா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதை. இந்த கதையை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கதை எல்லாருக்குமே மதுரையில் இருக்கக்கூடிய யார் கேட்டாலுமே இந்த கதை தான் சொல்லுவாங்க. சித்திரை திருவிழாவுடைய ஷார்ட் கதை இதுதான். இந்த ஒரு கதை இருந்தாலும் அழகர் எதற்காக மலையிலிருந்து வெளியே வராரு அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக கேட்டிங்கன்னா, அந்த மண்டுக முனிவருக்கு வந்து சாப மோட்சம் அவர் வழங்குறதுக்காக தான் அழகர் வந்து மலையிலிருந்து வெளியே வருவதா ஒரு ஐதீகம் பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் வந்து கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளிய பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அது ஒரு முக்கியமான நிகழ்வாக அந்த சித்திரை திருவிழாவில் வந்து பார்க்கப்படும். அதுக்கப்புறம் தான் வந்து தசாவதாரம், பூப்பொல்லாக்கு, அப்புறம் அழகர் பேக் டு ஹோம் அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப மலைக்கே அவர் வந்து திரும்ப போயிடுறாரு. ஸோ இதுதான் இந்த சித்திரை திருவிழாவோட ஒரு ஷார்ட் நரேஷன். மக்கள் எல்லாருமே வந்து இந்த கதைகள் கேட்டு அவங்க வந்து சித்திரை திருவிழா வந்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொண்டாட்டம். மதுரையை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி திருக்கல்யாணமும் சரி, அழகர் ஆற்றுல இறங்குறதும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை அவங்க எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க எல்லையெல்லாம் அளவில் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, அதுதான் இந்த சித்திரை திருவிழாவோட ப்ளஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி, மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம்.